பாருங்கள் வேடிக்கையை. சிவகார்த்திகேயன் வந்து சேயம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு முருகன் தொடர்பான ஒரு கதை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. அது வந்து முருகனை பற்றிய ஒரு படம். அதில் என்ன சொல்கிறாங்க, பான் டு நார்த்துங்கிறாங்க முருகனை. அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இவர் வந்து முருகன் குறித்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன ரைவல் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் முருகன் தொடர்பாக ஒரு படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதெல்லாம் கேள்விகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளை கும்பிடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அவரை வைத்து அரசியல் பண்ணுகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இங்கே என்ன நடக்குது, மொத்தமாகவே இந்த இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, கடவுளை வைத்து ஒரு அரசியல் தொடர்ந்து இங்கே நடக்குது. நீ ஒரு கடவுளை கும்பிட்றியா, கும்பிட்டுக்கோ. நான் ஒரு கடவுளை கும்பிட்றேன்னா கும்பிட்டுக்கோ. அவ்வளோதான். உன்னுடைய கடவுளை நான் விமர்சனம் செய்வதோ, என்னுடைய கடவுளை நீ விமர்சனம் செய்வதோ சரியானது கிடையாது. ஆனால் இங்கே தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு வகையில் பக்தர்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய கலவரத்தை இங்கே உருவாக்குது. அதற்கு யாருமே இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வருது. இப்போ இந்த தனுஷ் எடுக்கிற இந்த படம் எது குறித்து பேச போகுது, இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குமா? ஏன்னா முருகன்கிறவர் வந்து எங்கே பிறந்தார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்விகளை இன்றைக்கி வந்து திடீர்னு கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் முருகருங்கிறவர் கடவுளே கிடையாது. அவர் வந்து ஒரு தமிழர்களுடைய இனத்தலைவனாக இருந்திருக்கிறாரு. அவரை பின்னால் கடவுளாக நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது தான் அறிவுமதி சொல்கிற அந்த புத்தகத்தினுடைய ஒரு ஃபைனல் இது, ஒரு கருத்து அதுதான். ஸோ அந்த கதையை வைத்து ஒரு படம் எடுக்கும் பொழுது இவர் என்ன கருத்தை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி முருகனை வைத்து தமிழ்நாட்டிலும் ஒரு அரசியல் பண்ணுகிற சூழ்நிலை இருக்குது.